ஏற்கனவே உள்ள Tally.ERP 9 லைசன்ஸை TallyPrimeல் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம். வருக. இந்த வீடியோவில் ஏற்கனவே இருக்கும் Tally.ERP 9 லைசன்ஸை TallyPrimeல் பயன்படுத்தும் வழிமுறையை பார்ப்போம். TallyPrimeக்கு அப்கிரேட் செய்ய உங்களிடம் நிரந்தர Tally.ERP 9 லைசன்ஸ் மற்றும் valid TSS சப்ஸ்கிரிப்ஷன் இருக்க வேண்டும். TSS காலாவதியாகி இருந்தால் Tally.ERP 9 லைசன்ஸை TallyPrimeல் பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே உள்ள லைசன்ஸை பயன்படுத்த நீங்கள் Tally.ERP 9 TallyPrimeக்கு நேரடியாக அப்கிரேட் செய்ய வேண்டும். TallyPrime Setup EXEஐ டபுள் கிளிக் செய்யுங்கள். இங்கு உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் Tally.ERP 9ஐ அப்டேட் செய்யும் அல்லது TallyPrimeஐ தனியாக இன்ஸ்டால் செய்யும் ஆப்ஷன் உள்ளது. Tally.ERP 9 ஒரு பதிப்பு மட்டுமே உங்களிடம் இருந்தால் அப்டேட் செயல்முறைக்கு நீங்கள் நேரடியாக செலுத்தப்படுவீர்கள். ஒருவேளை நீங்கள் Tally.ERP 9இல் பல பதிப்புகளை இன்ஸ்டால் செய்திருந்தால் Tally.ERP 9 பதிப்பை பட்டியலில் தேர்வு செய்து என்டரை அழுத்தவும். அப்டேட் Tally.ERP 9 ஸ்கிரீனில் அப்டேட்டை கிளிக் செய்யவும். அப்டேட் சக்சஸ்ஃபுல் என்ற செய்தி காண்பிக்கப்படும். TallyPrime பயன்பாட்டை தொடங்க ஸ்டார்ட் TallyPrimeஐ கிளிக் செய்யவும். TallyPrime லைசன்ஸ் மோடில் செயல்படத் தொடங்கும். Tally.ERP 9 அப்கிரேடின் போது எஜுகேஷனல் மோடில் இருந்திருந்தால் TallyPrime எஜுகேஷனல் மோடில் செயல்படுத்தத் தொடங்கும். உங்களிடம் valid TSS உடன் லைசன்ஸ் ஏற்கனவே இருந்தால் நீங்கள் 1-2 கிளிக்ஸில் லைசன்ஸை ரீஆக்டிவேட் செய்து TallyPrimeஐ லைசன்ஸ்ட் மோடில் பயன்படுத்தலாம். TallyPrimeஐ அப்கிரேடிங் செய்த பிறகும் கூட Tally.ERP 9ஐ தொடர்ந்து பயன்படுத்த விரும்பக்கூடும் என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். TallyPrimeஉடன் Tally Gateway Server வெர்ஷன் 11.0இன் புதிய பதிப்பு இதற்கு உதவுகிறது. Tally Gateway Server வெர்ஷன் 11.0 ஆனது Tally.ERP 9 கிளையண்ட் மற்றும் TallyPrime கிளையண்ட் இரண்டையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த உதவுகிறது. லைசன்ஸ் எவ்வாறு அப்கிரேட் செய்யப்பட்டு பகிரப்படுகிறது என்று பார்ப்போம். TallyPrimeஐ Tally.ERP 9 இன்ஸ்டால் செய்யப்பட்ட கணினியில் தனியாக வேறு ஃபோல்டரில் இன்ஸ்டால் செய்யவும். TallyPrime எஜுகேஷன் மோடில் செயல்படுத்தத் தொடங்கும். ரீஆக்டிவ் லைசன்ஸை கிளிக் செய்து உங்கள் TallyNet ஐடி மற்றும் பாஸ்வேர்டை வழங்கவும். உங்களுக்கு லைசன்ஸ் ரீஆக்டிவேட் மெசேஜ் கிடைக்கும். TallyPrimeல் லைசன்ஸ் ரீஆக்டிவ் ஆனவுடன் Tally.ERP 9 எஜுகேஷன் மோடுக்கு சென்றுவிடும். நீங்கள் இப்போது TallyPrime லைசன்ஸை Tally.ERP 9உடன் பகிரலாம். TallyPrimeல் இருந்து போர்ட் நம்பர் உடன் கேட்வே சர்வர் விவரங்களை பெறவும். Tally.ERP 9ஐ தொடங்கவும் Ctrl+Alt+L அழுத்தவும் அல்லது பாட்டம் பேனில் உள்ள லைசன்ஸ் அண்ட் சர்வீசஸை கிளிக் செய்யவும். F12 Configure Existing License பட்டனை கிளிக் செய்யவும். TallyPrime Gateway Server Machine மற்றும் போர்ட் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை தேர்வு செய்யவும். லைசன்ஸை பயன்படுத்த காண்பிக்கப்படும் செய்தியில் எஸ்ஐ தேர்வு செய்யவும். Tally.ERP 9 licensed மோடில் ரீஸ்டார்ட் ஆகும். நீங்கள் மல்டி யூசராக இருந்து உங்கள் Tally.ERP 9ஐ
வேறு ஒரு மெஷினிலிருந்து கான்ஃபிகர் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் TallyPrime கேட்வே சர்வர் மெஷின் நேம் மற்றும் போர்ட் ஆஃப் சர்வர் மெஷினை கொடுக்கலாம். நாங்கள் TallyPrimeன் லைசென்சிங் செயல்முறையை எளிதாக்கியுள்ளோம். ஏற்கனவே இருக்கும் லைசென்ஸை சில எளிய முறைகளில் பயன்படுத்தலாம். அதிக தகவலுக்கு help.tallysolutions.com க்கு செல்லவும். நன்றி.